இளவரசி இந்துவின் அதிசய சாகசங்கள்னு புத்தகம் வரப்போகுது. ஏய், யார் அது? இது என்ன, ராஜகுமாரி இந்துமதி வரா? அதுவும் தனியா. இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விடவே மாட்டேன். முதல்ல என் கையை விடு. ஒரு நிமிஷம் ராஜகுமாரே, நான் இப்போ ஒரு மந்திரம் செய்ய போறேன். ஜிம் ஜிம் பௌவா, ஜும் ஜும் பௌவா. நான் ராஜகுமாரியா மாறணும், ராஜகுமாரி காக்காவா மாறணும். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு சூரியன் மறையறதுக்கு முன்னாடி நீ என் மந்திரத்தை கலைக்கலனா நீ நிரந்தரமாவே காக்காவா இருந்துருவ. எனக்கு இது பத்தல. எனக்கு இன்னும் ஒண்ணே ஒண்ணு வேணும். என்ன வேணும்? பீம கைது பண்ணணும். இங்க பாருங்க, என் வளையல திருடி இருக்கான். இவன் ஒரு திருட. ஆனா ராஜகுமாரி, நான் அதை திருடவே இல்ல. இவனை உடனே கைது பண்ணுங்க. பீம், ஓடி போயிடு. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? அந்த காக்காவை பிடிச்சு அது முதல்ல கோண்டுல அடைங்க. பீமால அரண்மனை பக்கத்துல கூட வர முடியாது. அதோட இந்து கூண்டுக்குள்ள இருக்க ஒன்னாலையும் எதுவும் செய்ய முடியாது. இப்ப நமக்கு வழி கிளியரா இருக்கு. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க பீம்? அப்படின்னா இது நீதானா? அப்ப இது யாரு? ராஜகுமாரி, நீயா? இந்த ரகசியம் யாருக்குமே தெரிய போறதில்ல. இங்க என்ன நடக்குது? இப்ப நீங்க 3 பேரு காக்காவா மாற போறீங்க. உங்களையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன தாக்க வந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த நிமிஷமே நீயும் காக்காவா மாறிடுவ. எங்க சக்தி என்னன்னு இப்ப நீ பார்க்க போற. அந்த பறவை இந்துமதி எங்க? என் பொண்ணு மகாராஜா. பீம், இந்துமதி எங்க போனானே தெரியல. ஏதாவது பண்ணு பீம். மகாராஜா, காடு பூரா தேடி பார்த்துட்டோம் மகாராஜா. இந்த இறகு மட்டும்தான் கிடைச்சது. பீம், இது அந்த பறவையோட இறகுதான். அந்த பறவை இந்துமதிய மகாராஜா, நான் இளவரசியை கண்டிப்பா திரும்ப கூட்டிட்டு வரேன். இது கோட்டக்பூருக்குள்ள தான் இருக்கணும் மகாராஜா. அதாவது அந்த பறவை காட்டுக்குள்ள தான் இருக்கணும். அந்த பறவையை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த பறவை வேற எங்காவது இருந்து தானே வந்திருக்கோம். அது எந்த பறவையா இருந்தாலும், அது எங்க இருந்து வந்திருந்தாலும்
கண்டிப்பா நாங்க அதை கண்டுபிடிப்போம். இத பின் தொடர்ந்து போனா ராஜகுமாரியை கண்டுபிடிச்சிடலாம். இளவரசி உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. இளவரசி, நாங்க உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். வணக்கம் பீம். பல வருஷமா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இருள போகுது. இளவரசி, நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டேன். ரோரான், உங்களை சும்மா விட. ரோரான் கண்டிப்பா ஜெயிப்பான். வாங்க நண்பர்களே. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையே. ராத்திரியில நாங்க எல்லாரும் மறைஞ்சு போயிடுவோம். அதனாலதான் கேட்சிலாவே உங்களை தேடி அனுப்பணும். உங்களை கூப்பிடதான். பீம், இவங்க சொல்றது உண்மைதான். நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். பீம், இது 1000 வருஷம் பழமையான கதை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த ராஜா இருந்தாராம். தியாக்காவோட சக்தி அங்க இருந்த 3 குரங்கு சிலையில இருந்துதான். இக்கி திக்கி மூர்த்தி. ஆனா ஒரு நாள் ரோரான் அந்த சிலையை உடைச்சிட்டானா. தங்களை உடைச்சதுனால அந்த 2 குரங்கு சிலைக்கும் கோபம் வந்துடுச்சான். 2 குரங்கும் உயிரோட வந்து அவனுக்கு சாபம் கொடுத்துருச்சு. எங்களுக்கும் தான். அந்த நாளுக்கு அப்புறமா நாங்க தூங்குனதே கிடையாது. அதனாலதான் தினமும் ராத்திரி நீங்க காணாம போயிடுறீங்களா? ரோரானுக்கும் சாபம் கிடைச்சது. ஆனா அவன் தினமும் ராத்திரி வந்து அந்த குரங்கு கூட சண்டை போடுறானா? அவன் தினமும் கிராமத்தை வந்து அழிச்சிட்டு போறான். கோவத்துல இங்க இருக்க குடிசையெல்லாம் எரிச்சிடுறான். ஏன் இந்த ரோரான் இவ்வளவு கெட்டவனா இருக்கான்? பீம், எங்களுக்கு உதவணும். எப்படியாவது அந்த குரங்குகளை தேடி கண்டுபிடி. அப்பதான் 3 சிலைகளையும் ஒண்ணா ஆக்க முடியும். அந்த 3 சிலையும் ஒன்னானாதான் இவங்களுக்கு ஏற்பட்ட சாபம் தீரும். பீம், உன்னதான் நம்பி இருக்கோம். அந்த 2 குரங்கும் காட்டுக்குள்ள தான் இருக்கு. அத திரும்ப செய்யலான்னு இருக்க. ஐயா ஐயா, பீமும் அவனோட நண்பர்களும் அந்த இடத்துல இருந்து காண போயிட்டாங்க. ஆமாயா, காட்டுக்குள்ள எங்கேயோ அவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நான் தானே சொன்னேன் ஒளிஞ்சிக்கிறது ரொம்ப அவசியம். என்ன நான் சொன்னதை எனக்கே கத்து கொடுக்குறாங்களா? பீம், எங்க நிலைமையை நான் உனக்கு எவ்வளவு தெளிவா எடுத்து சொன்னேன். உங்களை நான் ஒரே அடியா அழிக்க போறேன். பீம், நான் இன்னைக்கு இந்த குரங்க கண்டிப்பா எடுத்துக்க போறேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல ரோரான்.
ஆயிருச்சு. உன்னால என்ன தடுக்கவே முடியாது பீம். பீம். நான் எட்டி பார்த்தேன். தூரத்துல எனக்கு இந்த மாமரம் கண்ணுல பட்டுது. இது அதிசய மரம் தான். நான் ஒரு மந்திர மரம். என் மரத்திலிருந்து ஒரு பழத்தை சாப்பிடுங்க, உங்க ஆசை நிறைவேறிடும். வாங்க சாப்பிடுங்க. என் ஆசைய சொல்லட்டுமா? நான் காத்த மாதிரி வேகமா பறக்கணும். நான் குட்டி பறவைகள் மாதிரி பறக்க ஆசைப்படுறேன். உலகத்துல இருக்கிற பலசாலியை விட நான் 10 மடங்கு அதிக பலசாலி ஆகணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆசையை நிறைவேத்துங்க. எங்களுக்கு இனிமையா ஒரு பாட்டு பாடத்தான் ஆசை. உண்மையிலேயே இது ஆச்சரியமா இருக்கு. வாங்க பழம் சாப்பிடுவோம். அட என்ன நடக்குதுங்க? அது ஏன் வீடு. இங்க இருந்து போயிடு. வாய மூடு. அது என்னோட வீடு தான். நான் தான் உன்னை விட அழகா இருக்கல. என்னது? நான் தானே அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். டோலக்பூர் மக்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு தான் அந்த சோனியக்காரி அந்த மரத்தையே உருவாக்கி இருக்கா. இப்ப உனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு பீம். யாரெல்லாம் பழத்தை சாப்பிட்டாங்களோ அவங்க ஆசையெல்லாம் முதல்ல நிறைவே. மரியாதையா எல்லாரையும் பழைய நிலைமைக்கே மாத்திடு. அது முடியாது பீம், ஒருபோதும் முடியாது. இப்ப நான் தான் டோலக்பூரோட மகாராணியா மாற போறேன். வரட்டா? அவ கையில இருந்து அந்த மந்திர தடிய பிடுங்கி ஆகணும். ஆனா எப்படி? எல்லாமே வித்தியாசமா நடக்குது இல்ல? அதுவும் எல்லாரும் உன்னதான் தேடுறாங்க. அந்த சூனியக்காரி கிட்ட போய் அந்த தடிய பிடுங்கி ஆகணும். இத சாப்பிடு, உனக்கு சக்தி கிடைக்கும். ரொம்ப நன்றி சுட்கி. இப்ப நீயும் இந்த மாம்பழத்தை சாப்பிட்டுட்ட பீம். இப்ப உன்னோட சக்தியையும் நீ மொத்தமா இழந்துட்ட. வீரர்களே, பாத்தீங்களா? பீம் கூட அவனோட சக்தி எல்லாத்தையும் இழந்துட்டான். பாத்தீங்களா மகாராஜா? உன்னுடைய நாட்டை நான் எப்படி எல்லாம் ஆட்டி படைக்க போறேன்னு பாரு பீம். நான் தான் இந்த நாட்டோட ராணி, மகாராணி. என் இஷ்டப்படிதான் நடந்துப்பேன். அது நடக்காது பீம். ஒரு விஷயத்தை நீ மறக்கற. உன்கிட்ட இருந்த சக்தி எல்லாம் போயிடுச்சு. வீரர்களே, என் உண்மையான சக்தியை இப்பதான் பார்க்க போறேன். சுட்கி, என்ன இது? அவன் மாம்பழம் சாப்பிடுற மாதிரி நடிச்சான். அப்பதானே உன்னை பிடிக்க முடியும். உன்னோட மந்திர தந்திரம்லாம் எங்க 2 பேரோட நட்பை பிரிக்கவே பிரிக்காது. நீ என்ன ஏமாத்திட்ட. உன்னால இனி தப்பிக்க முடியாது. என்ன இது? மாட்டிக்கிட்டே. இப்படி நடக்க கூடாது. இது
நன்றி ராஜு. யாரங்கே இந்த சூனியக்காரியை இருட்டறையில அடையுங்க. இப்பதான் கடையே திறக்கிறேன், அதுக்குள்ள லட்டு சாப்பிட நீ முதல்ல வந்துட்டியா? ஆன்ட்டி, என்னால தானே உங்க லட்டு இந்த டோலக்பூர் முழுக்க பிரபலமா இருக்கு. அதனால கடை திறந்த உடனே முதல் லட்டு எப்பவும் எனக்கு தான் கிடைக்கணும். மூணாவது எனக்கு. கொடுங்க கொடுங்க. நீங்க 3 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்காக நான் மருத்தடியில ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். நாளைக்காக நாம நிறைய விஷயங்களை தயார் பண்ணணும். மறந்துட்டீங்களா? அது நாங்க இங்க வந்துட்டு தான் இருந்தோம் சுட்கி. இந்த பீம் தான். பீமால தான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. என்னது? என்னலையா? பீமே லட்டு தவிர வேற எதையுமே யோசிக்கிறது இல்லப்பா. சுட்கி கிட்ட மன்னிப்பு கேளு பீம். எல்லாம் தயாராகலனா நாளைக்கு எல்லார் முன்னாடியும் என்ன பண்ணுவோம்? ஆஹா. அது சரி, நீங்க எல்லாரும் எதை தயார் பண்றத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க மறந்துட்டீங்களாமா? நாளைக்கு தேதியில தானே பீமும் கிருஷ்ணாவும் சேர்ந்து கிர்மாடாவை அழிச்சாங்க. நாங்க அந்த நாளை மறக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த நாடகத்தை போட்டுட்டு இருக்கோம். தீய சக்தி எவ்வளவு பெருசா இருந்தாலும் நல்ல சக்திக்கு முன்னாடி அதை தலை வணங்கி தான் ஆகணும். இதத்தான் நாங்க புரிய வைக்க போறோம். அப்படின்னா உங்கள யாரு கிருஷ்ணனா நடிக்க போறாங்க? நான் தான் கிருஷ்ணனா நடிப்பேன். என்ன தலைவா, நீங்க கிருஷ்ணனா நடிச்சா கிர்மாடாவா யார் நடிக்கிறது? அவன் தானே எல்லாரை விட ரொம்ப பலசாலியா இருந்தான். நாடகத்துக்கு கடைசியில பீம் கிர்மாடாவை சட்னி ஆக்கிடுவான். இப்போ நீ என்ன சொன்ன? கிர்மாடாக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் தலைவா. ஆமா ஆமா, டோலு சொல்றதுதான் சரி. கிர்மாடாவுக்கு முன்னால பீமால கூட நிக்க முடியாது. சரியா தலைவா? என்னப்பா 2 பேரும் சேர்ந்து எங்க காளியாவை கிண்டல் பண்றீங்களா? ஆனா கிருஷ்ணா மட்டும் நம்ம கூட இல்லனா கிர்மாடாவை நம்ம தோக்கடிச்சிருக்க முடியுமா? எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். நாளைக்கு நடக்க போற நாடகத்துல கிருஷ்ணா எப்படியாவது வந்து நடிக்கணும். நாங்களும் அதைத்தான் விரும்புறோம் பீம். நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நாளைக்கு நாடகத்துல கிருஷ்ணர் கண்டிப்பா வந்து நடிப்பாரு. பையனு ரொம்ப நல்லா இருந்தது இல்ல? வேணும்னா எடுத்துக்க. இந்தா. என்னாச்சு இந்துமதி? அங்க அங்க யாரோ இருக்காங்க. அந்த செடிகளுக்கு பின்னாடி இருந்து யாரோ நம்மள பாக்குறாங்க.
அட பூனை இல்லைன்னா நாய்க்குட்டியா இருக்க போகுது அவ்வளவுதானே. பயப்படாதீங்க. காளியா என்ன விட்டுடு. என்ன விட்டுடுன்னு சொல்றேன்ல. என்ன விட்டுடு. என்ன ஒண்ணும் பண்ணாதனா ரொம்ப பாவம். என்ன விட்டுடு. என்ன விட்டுடு. யாராவது என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. எல்லாம் நாங்க பாருங்க. நம்ம சந்தா மாமா பார்க்க ரொம்ப அழகா இருக்காரு. சந்தா மாமாவை பார்க்கிறான், நம்மளை அன்புடன் பார்க்கிறான். சந்தோஷமா இருக்கா சந்தா மாமா? சந்தா மாமா பார்க்கிறான். எவ்வளவு அழகா சிரிக்கிறான் பாருங்க. சந்தா மாமா. அட இந்த சோளக்காட்டு பொம்மையால எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன பயமுறுத்துறியா? இப்ப நான் உங்க எல்லாரையும் எப்படி பயமுறுத்துறேன்னு பாரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இத பாரு பீம், இந்த பம்பரம் டான்ஸ் ஆடிக்கிட்டே சுத்துது. உன் பம்பரம் ரொம்ப சூப்பரா இருக்கு ராஜு. இங்க என்ன நடக்குது? கொஞ்சம் அங்க பாரு. கெட்ட சூனியக்காரி நம்ம ஊரை தாக்கிட்டு இருக்கா. அவகிட்ட சோளக்காட்டு பொம்மையோடைய சேனையே இருக்கு. அங்கேயே நில்லு. இந்த முறை உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாது. போங்க, போய் அவனை அழிச்சிடுங்க. அவனது சக்தி அனல் பறக்கும். ஜோட்டா பீம், ஜோட்டா பீம், ஜோட்டா பீம், ஜோட்டா பீம். பீம், 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 ஜோட்டா பீம், ஜோட்டா பீம். நட்பினை விரும்பிடுவானே நன்மை இத பாரு பீம், கெட்ட சக்திய நல்ல சக்தியால தான் அழிக்க முடியும். அப்படி அழிச்சிட்டாலே போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இந்த கதையால அதுங்கள அழிச்சிடு. அதுங்க மறுபடியும் உன்னை தாக்க வராது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல.
முடியல. இதுங்க இப்படி அழிஞ்சிடும்னு நினைச்சு பார்க்கல. நீ கொண்டு வந்த சேனைய நான் அழிச்சிட்டேன். இப்போ உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. நான் உன்னை விட மாட்டேன். நான் நிச்சயமா திரும்ப வருவேன். இங்க ராஜு, உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யார் அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம்கேட்டு தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேன்ல, அப்ப வழி தவறி போயிட்டேன். இனிமே அந்த மாதிரி வழி தவற மாட்டேன். காளியா, ராஜு கிட்ட அந்த காம்போஸ கொடுத்துடு. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. சரி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அதை நீயே வச்சுக்கோயே. ஆனா அந்த சிகப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது? காளியா, எப்படி இருந்தது? சரி, உன்கிட்டயே வச்சுக்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாத. இதுல இந்த சிகப்பு பட்டனை நான் உனக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தலைவர் உன்கிட்ட இருந்து இத புடுங்குவாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவன் தான் எல்லாத்தையுமே புடுங்குவானே. அது மட்டும் இல்ல, நம்ம காளியா யாரோட பேச்சையும் எப்பவுமே கேட்கவே மாட்டான். சிகப்பு பட்டனை அழுத்தாதன்னு சொன்னா போதும், உடனே அவன் அதை அழுத்திடுவான். இங்க பாத்தியா பே, கண்காட்சியில எவ்வளவு கடைகள் இருக்கு. நிறைய மக்கள் வந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குல்ல? இங்க இருக்கிற எல்லாத்தையுமே எனக்கு வாங்கணும் போல இருக்கு. என்னாச்சு? இந்த கண்காட்சியில நீயும் ஒரு கடைய போட ஆசைப்படுறியா? அட என்ன ராஜு, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? பீம், அனாவசியமா கடைய சுத்தி பார்த்துட்டே இருந்தா நமக்கு போர் தான் அடிக்கும். வா, அந்த ஜெயிண்ட் வீல்ல போய் உட்காரலாம். உனக்கு போடணும்னா நீ போய்க்கோ. நான் இங்க இருக்கிற துணிமணிகளையும் எனக்கு பிடிச்ச வளையல்களையும் வாங்க போறேன். வாங்க வாங்க, என்ன வாங்கணுமோ வாங்கிக்கா. நாங்க ஜெயிண்ட் வீல்ல விளையாடிட்டு தான் வருவோம். நல்ல ஜாலியா சுத்த போறோம். அங்கதான் ரொம்ப ஜாலியா இருக்கும். இங்க போர் அடிக்கும். என்னாச்சு தலைவா? உங்களால முடியலையா? இப்போ உங்க ரெண்டு பேருடைய கதையை முடிக்கவா? எங்க கிளம்பிட்ட பீம்? உனக்கு என்ன பண்ணணும்? இத பாரு ராஜு, நான் ஒண்ணு உன்கிட்ட பேசல. அப்படியா? அப்ப ஏன் குண்டா மாதிரி வழி அடைச்சிட்டு நிக்கிற? வழி விடு, நாங்க கிளம்புறோம். சரி, வழி விடலன்னா என்ன பண்ணுவ? ரெண்டு பேரும் சண்டை போடுறத நிறுத்துங்க. காளியா, நாங்க ஜெயண்ட் வீல்ல போய் உட்கார போறோம். வேணும்னா நீயும் எங்க கூட வாயேன். ஜெயிண்ட் வீல்ல விளையாடுறதுக்கு நான் ஒண்ணும் உங்களை மாதிரி சின்ன குழந்தை கிடையாது. தைரியம் இருந்தா இந்த ஹேமரை நல்லா தூக்கி இதுல அடிச்சு அந்த மணியை அடிக்க வைக்கணும். ஆனா காளியா, நாங்க அதுல விளையாட தான் ரொம்ப ஆசைப்படுறோம். ஜெயிண்ட் வீல்ல நம்ம அப்புறமா உட்கார்ந்து விளையாடலாம் பீம். காளியா சொன்னதை செய். அவன் வாய்க்கு உடனே ஒரு பூட்டை போடு. சரி, அப்படியே செஞ்சிடலாம்.